ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025 அப் டு ஜனவரியிலேருந்து டிசம்பர் முடியும் என்னென்ன ஜிஎஸ்டியில் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அட்வைசரி வந்திருக்கு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில். இது எல்லாத்துக்கான உண்டான இன்ஃபர்மேஷன்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் இப்போது 2025 இயருக்கு உண்டான அட்வைசரி ஆகட்டும், அப்டேட்ஸ் ஆகட்டும், அதை எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே உங்களுக்கு 2017 இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் 2017 to 2024 முடியும். கமெண்ட்டில் 2017 2025 முடியும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கவர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷன் இப்போ இந்த 2025 பீரியடில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜான்லேருந்து. அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் அது எப்போ அப்ளிகபிளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Jan 28 பீரியடில் இதை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு உண்டான மெயினான இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஜிஎஸ்டி சுவைதா கேந்திரா ஜிஎஸ்கே அங்கே நம்ம போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இது எல்லா கேஸுக்குமா அப்படின்னு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா கேஸுக்குமே இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது அந்த மாதிரி இல்லை. இது டேட்டா அனலைஸ் பண்ணி ப்ளஸ் ரிஸ்க் பேராமீட்டர்ஸை செக் பண்ணிட்டு தான் இது நம்ம சிஎஸ்கேக்கு போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று அனுப்பிச்சிருவாங்க. அந்த மெயிலு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அப்புறமா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு உண்டான அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த சிஎஸ்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போய் காமிச்சிட்டு நம்மளோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த இதில் அப்ளிகபிள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு இப்போது எந்தெந்த டேட், எந்தெந்த பீரியடில், எந்தெந்த டைம் ஆஃப் பீரியடில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்திருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், சிக்கிம் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bயில் நம்ம முன்னெல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் நம்மளோட டேக்ஸ் அவுட்புட் லயபிலிட்டி எல்லாமே அதாவது ஆட்டோ பாப்புலேட்டட். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம என்ன லயபிலிட்டிஸ் காமிச்சிருக்கோமோ அந்த லயபிலிட்டிஸ் தான் 3Bலையுமே நம்ம டிஃபால்ட்டாக அப்படி தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஆனால் அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நான் எடிட்டபிளாக கொண்டு வந்திருக்காங்க. நான் எடிட்டபிள் மீன்ஸ் இப்போ என்னென்னா இப்போ நம்ம அந்த எக்ஸாக்ட் வேல்யூ தான் இப்போ 1 நம்ம என்ன காமிச்சிருக்கோமோ லயபிலிட்டியில் 3Bலையுமே அந்த லயபிலிட்டிஸ் டிஃபால்ட்டாக ஹார்ட் லாக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Jan 27 பீரியட் அப்போ வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே யூஸ்வலாகவே சாப்டர் 71 பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 71 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கல்ச்சரல் பேரல்ஸ், ப்ரீஷியஸ், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் கிளாட் வித் ப்ரீஷியஸ் மெட்டல் அண்ட் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கோல்டு இருந்தது அப்படின்னா இப்போ 71 சாப்டர் 71 வர ஐட்டம்ஸில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவே பில் வந்து மேனிட்டரி நாட் மேனிட்டரியாக இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவே பில் ஃபார் கோல்டு இது சாப்டர் 71 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவே பில் ஃபார் கோல்டு அப்படின்ற ஈவே பில் போர்ட்டலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து சாப்டர் 71 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவே பில் ஃபார் கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 71 ஏதாவது ஹெச்எஸ்என் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம அந்த ஈவே பில் வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸப்ஷனாக ஒரே ஒரு ஜுவல்ஸ் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் இதில் வந்து ஒரு ஜுவல் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி. ஸோ வந்து அந்த இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஈவே பில்க்கான அப்டேட் தான். இந்த ஈவே பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அப்டேட்டில் வந்துட்டு நாம் வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து ஈவே பில்லாம் யார் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பர்சன்ஸ் தான் வந்துட்டு ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் கூட ஈவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆகட்டும் டீலர்ஸ் ஆகட்டும் அவங்களுமே கூட வந்துட்டு நம்ம ஈவே பில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் தான் இது. இதில் வந்துட்டு எப்படி ஆஸ் யூஷுவல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து ஆஸ் பர் பேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அந்த ஃபார்ம் வந்து அதுக்கு உண்டான ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ENR 03 ஃபார்ம் அந்த ஃபார்மை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேன் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணி ஒரு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அப்போ வந்து நமக்கு வந்து 15 டிஜிட்டில் ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடி அதுதான் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவே பில் வந்து ஜென்ரேட் கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ENR 03 ஃபார்ம். இது வந்துட்டு நம்ம வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஈவே பில் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே வந்துட்டு இன்வாய்ஸை பொறுத்த முடியும் வந்து நமக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னா இதில் வந்துட்டு டிக்ளேர் ஆகிருக்கு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஏபிசி எந்த ஃபவுண்டில் கொடுத்துருந்தாலுமே சரி. இப்போ பாருங்களேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி எந்த விதமான நம்ம வந்துட்டு முன்னாடி வந்து இன்வாய்ஸ் நம்பருக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து கன்சிடர் அஸ் அப்பர் கேஸை கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து ஐஆர்என் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். இது வந்து இன்வாய்ஸ் நம்பரை வந்துட்டு டபுள் த டைம் நம்ம வந்து ஒரே இன்வாய்ஸ் நம்பரை போடாமல் இருக்கிறதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மாதிரி ப்ரிவென்டிவ் ஒரு ஐஆர்என் ஜென்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன் ஆஃப் த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஃபைலிங் ப்ராசஸில் வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு எக்ஸ்போர்ட்ஸுக்குமே கொண்டு வந்திருக்காங்க ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் டீலர்ஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஃபைலிங்க்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து சேஞ்ச் ரீஃபண்ட் ஃபைலிங் ப்ராசஸ்க்கு வந்து இந்த மெத்தட் அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் கோட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் கோடை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
அதுவும் கமெண்ட்டில் வந்து ஹெச்எஸ்என்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வர ஃப்யூச்சர் வீடியோவில் நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த அப்டேட்ஸில் வந்து இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ஃபார்மாக வந்து ஹெச்எஸ்என்னை பற்றி சொல்லிடுறேன். இதில் வந்து கொடுத்துருக்க அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு வந்து 5 crores முடியும் இருந்தாங்க அப்படின்னா டேக்ஸ் பேயர்ஸ் வந்து அப் டு டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு வந்து 5 crores முடியும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 digits ஹெச்எஸ்என் கோட் வந்துட்டு போத் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் போத் கேட்டகரிஸில் வந்துட்டு 4 digits வந்து மேனிட்டரி சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 5 crores இருந்தது அப்படின்னா 6 digit ஹெச்எஸ்என் வந்து மேனிட்டரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டேபிள் 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் சம்மரியுமே வந்துட்டு கம்பல்சரி மேனிட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா May 1st 2025 இது வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவே பில்லுக்கு வந்து செகண்டரியாக வந்துட்டு ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இவே பில் 2 http eWaybill2.gst.government.in இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உண்டான வெப்சைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவே பில் போடுறதுக்கு உண்டான அடிஷ்னல் செகண்டரியாக வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இவே பில் ரைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பைரி வந்து ஆகிறது வந்து 3 years எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்தெந்த ரிட்டர்ன்ஸ்க்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த எல்லா ரிட்டர்ன்ஸ்க்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் வந்து நம்ம அந்த 3 years தாண்டி அதாவது பிஃபோர் த 3 years இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நம்ம இது பிஃபோர் த 3 years தாண்டி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு இந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா June 7th வந்து இந்த அப்டேட் இந்த வருஷத்தில் இந்த June 7th இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3Bயில் நம்மளோட டேக்ஸ் லைபிலிட்டி அதாவது சேல்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் எடிட்டபிளாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அப் டு Jan to June முடியும் வந்திருக்க அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆஸ் பர் ஜிஎஸ்டி போர்ட்டலில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து ஜூலைலேருந்து டிசம்பர் முடிவு கவர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை ஸ்ரீமதிஸ் டேக்ஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.